இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித பேதுரு மற்றும் புனித பவுல் திருத்தூதர்களிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று புனித பேதுரு பவுல் திருத்தூதர்களின் பெருவிழா. இதையும் நாம் மறக்க கூடாது நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று ஜெபிக்க மறக்காதீர்கள். வாரத்தின் முதல் வேலை நாளை இயேசுவிடம் ஒப்படைத்து ஜெபியுங்கள். தாய் மரியின் பரிந்துரையை ஜெபமாலையின் மூலம் நாடுங்கள். இவர்களின் துணை நமக்கு நிச்சயம் தேவை நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையின் செய்தியை தருகிறது. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார். சுற்றிலும் காவலர்கள் இருந்தார்கள். மனித பார்வையில் வெளியே வர எந்த வழியும் இல்லை பேதுருவுக்கு. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. திருச்சபை அவருக்காக இடைவிடாமல் ஜெபித்தது. மனிதர்களால் முடியாததை இயேசு தனது தூதர்களின் மூலம் செய்தார். சங்கிலிகள் அறுந்தன, கதவுகள் தானாக திறந்தன. பேதுரு விடுதலை பெற்றார். என்று நாம் சிந்திப்பது என்ன தெரியுமா? இன்று என்னை கட்டி போட்டிருக்கும் சங்கிலி என்ன? பயமா? கவலையா? கடனா? நோயா? உறவுகளின் பிரச்சனைகளா? நான் பிரச்சனையை பற்றியே அதிகம் சிந்திக்கிறேனா அல்லது இயேசுவிடம் ஒப்படைத்து ஜெபிக்கிறேனா என்பதை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவியாக வாழும் நமக்கு பல பொறுப்புகள் இருக்கலாம், பல கஷ்டங்களும் இருக்கலாம். கடன்கள், குடும்ப பொறுப்புகள், எதிர்கால பயம் எல்லாம் ஒரு சிறையிருப்பு போல நம்மை கட்டி போட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். இயேசுவிடம் ஜெபிப்பதை, ஜெபமாலைகளை தாய் மரியின் பரிந்துரைக்காக சமர்ப்பிப்பதை நிறுத்தாதீர்கள் நண்பர்களே. நிச்சயம் ஏற்ற வேளையில் உங்களுக்கு இயேசுவிடமிருந்து உதவி வரும். என் பிரச்சனைக்கான கதவை நான் திறக்கவில்லை, இயேசுதான் எனக்காக திறந்து வைத்தார். சகலத்தையும் சந்தித்தார், என்னை வழிநடத்துகின்றார் என்பது உங்களுக்கு அந்த நாளிலே புரியும். இன்றைய வாழ்வு பாடம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையின் சங்கிலி எவ்வளவு வலிமையானதோ அதை விட வலிமையானது நம் இயேசுவின் கரம். பேதுருவை விடுவித்த இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் மூடிய கதவுகளை திறக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். சில நேரங்களில் இயேசு உடனே பதில் தர மாட்டார் நண்பர்களே. ஆனால் நாம் நினைப்பதை விட சிறந்த நேரத்தில், கரெக்டான சமயத்தில் நமக்காக செயல்படுவார். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது? வேலை வாய்ப்புக்கான கதவா? திருமண வாழ்க்கையின் அமைதியா? உடல் நல பிரச்சனையா? பிள்ளைகளின் எதிர்காலமா? மன அமைதியா? அதை இன்று இயேசுவிடம் ஒப்படையுங்கள். நிச்சயம் உங்களுக்காக அவரே செயல்படுவார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? அதன் சிந்தனை என்ன தெரியுமா? நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களை அன்று கேட்ட இயேசு என்று நம்மை பார்த்தும் அதே கேள்வியை கேட்கிறார். இது பேதுருவிடம் மட்டும் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல நண்பர்களே. நம்மிடமும் இன்று இயேசு அதே கேள்வியை கேட்கிறார். பேதுரு அன்று என்ன பதிலளித்தார்? ஆண்டவரே, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று பதிலளித்தார். இந்த நம்பிக்கை அறிக்கையை கேட்ட இயேசு
பேதுருவை பாறை என்று அழைத்து அந்த பாறையின் மேல் தம் திருச்சபையை கட்டுவேன் என்று வாக்களிக்கிறார். இயேசுவை பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். இயேசு அற்புதங்கள் செய்தார், அவர் நோயாளிகளை குணமாக்கினார், அவர் சிலுவையில் மரித்தார், நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்று இயேசு நம்மிடம் கேட்பது, உன் வாழ்க்கையில் நான் யார், என் மகளே, என் மகனே என்று கேட்கிறார். பிரச்சனை வந்தால் மட்டும் தேடும் கடவுளா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினைக்கும் ஆண்டவரா? அல்லது தினமும் என்னோடு நடக்கும் நண்பரா, வழிகாட்டியா, இரட்சகரா? நான் உனக்கு யார் என்று இயேசு கேட்கிறார். நம்முடைய பதில்தான் நம் விசுவாசத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தும். ஒரு சிறுவன் இருட்டில் பயந்து அழுகிறான். அப்போது அவனுடைய தந்தை வந்து அவன் கையை பிடிக்கிறார். வீடு என்னவோ அதேதான், இருட்டும் அதேதான். ஆனால் தந்தையின் கை பிடித்தவுடன் பயம் பறந்து விடுகிறது. ஏன்? ஏனெனில் அவன் தன் தந்தை யார் என்பதை அறிந்திருக்கிறான். அதே போல வாழ்க்கையில் புயல்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், தோல்விகள் வரலாம் நண்பர்களே. ஆனால் இயேசு என் ஆண்டவர், என் இரட்சகர் என்ற நம்பிக்கை இருந்தால் நம் இதயம் உறுதியாக இருக்கும், கலங்காது. இன்று இயேசு உங்கள் முன் நின்று நான் உனக்கு யார் என்று கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா உங்களால்? நண்பர், தந்தை, ஆறுதல் தருபவர், இரட்சகர், வாழ்க்கையின் ஆதாரம். இதில் எந்த பதிலை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீர்கள்? இயேசுவை பற்றி அறிந்திருப்பது மட்டும் போதாது. இயேசுவை தனிப்பட்ட முறையில் அறிந்ததோடு மட்டுமல்லாமல் விசுவசிக்க வேண்டும். தினமும் நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும். பேதுருவை போல நாமும் இன்று துணிவோடு சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நீரே என் மெசியா, வாழும் கடவுளின் மகன், என் வாழ்க்கையின் பாறையும் நீரே. புயல் வந்தாலும் பாறை அசையாது. இயேசுவால் கட்டப்பட்ட என் வாழ்க்கையும் அதே போல அசையாது என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவரே என்னை விடுவித்தீர். நன்றி இயேசுவே. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே இயேசுவே, எளியோன் ஆகிய என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இதுநாள் வரை இரக்கம் பாராட்டி எங்கள் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. என்னுடன் ஆண்டவரை நான் பெருமைப்படுத்துவேன். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவேன். அவரது துணை வேண்டி நான் ஆண்டவரை அன்றாடம் மன்றாடுவேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்வார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவிப்பார். இயேசுவே, நீர் எவ்வளவோ பெரிய ஆண்டவர். ஆனாலும் இந்த பாவியின் குரலை கேட்டு எனக்கு செவிசாய்த்து பதிலளிப்பதற்காக நன்றி இயேசுவே. எல்லா அச்சத்தினின்றும் என்னை விடுவிப்பதற்காக நன்றி அப்பா. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்தார். இயேசுவே, உம்மை நோக்கி பார்த்த என் முகம் மகிழ்ச்சியால் மிளிரும்படி செய்தருளும். என்னை அவமானத்திற்கு உட்படுத்தாதேயும். இந்த ஏழை கூவி அழைக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு நீர் பதில் தரும்படியாய் மன்றாடுகின்றேன். என் வாழ்க்கையில், என் பணியிடத்தில், என் குடும்பத்தில் என்னை சுற்றி இருக்கும் நெருக்கடிகளையெல்லாம் நீர் விலக்கி போடும்படியாய் விசுவசித்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவாராம். ஆம் இயேசுவே, உம்மையே நோக்கி பார்த்து நீர் தந்த கட்டளைகளை மீறாமல் அஞ்சி வாழுகிற எங்களுக்கு உமது தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் போகிற வருகிற வழியிலே பாதுகாத்து கொள்ளும். எங்கள் காவல் சம்மனசானவர் எப்போதும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் எங்கள் பிள்ளைகளோடும் இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இனியவர். ஒவ்வொரு நாளும் இயேசுவே, உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புக, உம்மிடம் எங்களை நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்க எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவே. உம்மை விட்டு எங்களை விலக விடாதேயும்.
ஒவ்வொரு நொடியும் உம்மோடே எங்களை அணைத்து காத்துக்கொள்ளும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.